கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த இரவு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வருஷத்துல தேசத்துல எப்படி எப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஊழியக்காரங்க தீர்க்கம் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ செய்தி கேட்டிருப்பீங்க. இரவு நேரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நம்ம ஒரு வேத பகுதியை தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அதான பிரதர் முடியல, அதான கஷ்டமா இருக்கு. சத்துருக்களை சிநேகியுங்கள். இயேசு சிலுவையில பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் சத்ருவை எப்படி பிரதர் சிநேகிக்க முடியும் அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்டுல யாராவது தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. 10 வருஷமா 5 வருஷமா பகை இருக்கும், வைராக்கியம் இருக்கும். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடம் பிரச்சனையா இருக்கும், சில நேரத்துல சொத்து பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பாயிண்ட் நம்ம சொல்லலாம். சத்ருவாவே இருப்பாங்க. சில வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாம இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா, அந்த தெருவுலயோ இல்ல பக்கத்துலயோ யாரோ ஒருத்தவங்க தப்பா பேசிட்டே இருப்பாங்க. அதன் மூலியமா ஒரு வாலிப பிள்ளைக்கு கல்யாணமே முடியாம இருக்கும். சில வீட்டுல வேலைக்கா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்காது. என்னன்னு சொல்லி பாஸ்டர்ட்ட போய் ஜெபிக்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமா மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் உங்க குடும்பத்துல கஷ்டம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பிரச்சனை எப்படிலாம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பல காரியங்கள் பல சூழ்நிலையில வந்துட்டு இருக்கு. நமக்கு விரோதமா சத்துரு எப்படியோ அங்கங்க ஏதாவது 1-2 இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில அப்படிலாம் இருந்துச்சு சொல்ல முடியும். சில வீட்டுல 1-2 வீட்டுலன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எப்படியாவது 1% தான் வந்துடும். ஒரு குடும்பத்திலே ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, என் வீடு மாடியில இருக்கு, நான் கீழே ஓடிதான் போவேன், தேவையில்லாம பேசுறாங்க, நான் எவ்வளவு தூரம் ஒதுங்கி போனாலும் தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னு. 10 வருஷமா அந்த வீட்டுல இருக்கேன், பொறுத்து கொள்றேன், ஆனால் தேவையில்லாம பேசுறாங்க. நான் அந்த வீட்டு விட்டு நான் அப்படி உள்ள தள்ளி போகும்போது, நான் போனதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல தண்ணி ஊத்தி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு கசப்பா பாக்குறாங்க, வெறுப்பா பாக்குறாங்க. நாங்க ஒண்ணுமே செய்யறது இல்லை, நாங்க இயேசு ஆராதிக்கிறோம் அப்படின்னாங்க. சில குடும்பத்துல தேவையில்லாமல் சத்துரு அங்கங்க எழும்பிட்டு இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் சொல்லி பார்க்கும்போது, ஒரு 50 வயசு 60 வயசுக்குள்ள 65 வயசு இருக்கும். சில வீட்டுல வயசான தாய்மார் இருப்பாங்க. ஒரு வீட்டுல கொஞ்சம் வேலைக்காக யாரையோ வச்சிருப்பாங்க. அவங்க முதல்ல பார்த்தா கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு உண்மையா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அங்கேயே ஒரு சத்துரு மாதிரி எந்திரிச்சோம். வீட்டுக்குள்ள அழகா 4 பேர் 6 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் சத்துரு மாதிரி எந்திரிச்சோம். எப்படி எந்திரிக்கனே தெரியாது. உன் வீட்டாரே சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளை இப்பதான் சர்ச்சைக்கு போகுது, ஞானசனம் எடுக்கல. கணவர் பார்த்தா விக்கிரத்துல இருக்காரு, அவரு பார்த்தா மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காரு, அவரு பார்த்தா குறி சொல்ற இடத்துக்கு கேட்க போயிட்டு இருக்காரு, அவரு பார்த்தா அஞ்சனம் பார்க்க போயிட்டு இருக்கு, அவரு பார்த்தா வீட்டுல பல காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் விக்கிர வழிபாட்டுல ஏகப்பட்ட காரியத்துல போயிட்டு இருக்காரு. சில வீட்டுல ஜெபகுரிக்கு வரும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, என் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்தா ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் இல்ல 5 வருஷம் இல்ல 8 வருஷம் இல்ல 20 வருஷம் வாழ்ந்து இருப்பாங்க.
எவ்வளவோ பொறுமையா சகிச்சிருப்பாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது எவ்வளவோ சகிச்சிருப்பாங்க. சில இடத்துல டைவர்ஸ்ல கூட பிரச்சனை போயிடும், பல பிரச்சனைகள் வரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். ஐயா, சத்துரு யார்? வீட்டாரே, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க சொன்னாங்க, என் பையன் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான், 14 வருஷமா பேசல அப்படின்னாங்க. சின்ன வயசுல சேட்டை பண்ணா அடிச்சேன், ஆனா 14 வருஷமா பேசல அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டுல 15 வருஷமா புருஷன் பேசாமையே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. அவங்கதான் சமையல் பண்றாங்க, அவங்கதான் சாப்பாடுறாங்க, அவங்கதான் ட்ரெஸ் வச்சு போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா 15 வருஷமா வீட்டுக்குள்ள பேசாம இருக்காரு. இன்னொரு வீட்டுல 32 வருஷமா வீட்டுக்குள்ள பேசாம புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல பிரச்சனை. 32 வருஷமா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த வீட்டுல கல்யாணம் முடிய ஒரு பிள்ளை இருக்காங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். ஏன் சத்துருக்களை சிநேகிக்க முடியல அப்படின்னா, மன்னிக்கிற சுபாவம் நிறைய குடும்பத்துல இல்லை. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல பிரசங்கம் கேட்டுருவீங்க, ஜெபம் பண்ணிடுவீங்க, படுத்தா தூக்கம் வரலம்பீங்க, எனக்கு ஒரே ஒரே குழப்பமா இருக்கு, நிம்மதி இல்லை, நான் மாத்திரை போடுறேன், எல்லா லிஸ்ட் எல்லாம் பெரிய லிஸ்டே வரும். ஆனால் மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? ஏன்னா அதுக்குள்ளதான் மெசேஜே இருக்கு. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எனக்கு 13 வருஷம் ஒருத்தன் மாந்திரியம் பண்ணான், நல்லா அழகா பண்ணிட்டே இருந்தான். அவனால எனக்கு ஒரு 50-55 லட்சம் ரூபாய் காலி, வீடு வித்தாச்சு, கடையை விட்டாச்சு, ஊரை விட்டு போயிட்டேன். நிந்தைகள், அவமானம் எல்லாம் என் வாழ்க்கையில வந்துச்சு. எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மாந்திரியம் பண்ணேன். நான் 2016 ஊழியத்துக்கு வந்துட்டேன். 2020 கூட ஊழியம் அந்த மாந்திரியம் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் பேசாம ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் வீட்டுல நாண்டு கொண்டு செத்து போயிட்டான், தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். அவனுக்கு நான் ஒண்ணுமே செய்யல. நான் தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு நம்ம செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனை கை கொண்டு நன்மை செய்ய ஆரம்பித்து நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சாலே போதும் 90% பிரச்சனை கேன்சல் ஆயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல? ஏன் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் குழப்பம்? ஏன் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம்? வீட்டுக்குள்ள ஏன் தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், வியாதி? ஏன் கடன் பிரச்சனை? ஏன் ஹாஸ்பிட்டல் பணம் போகுது? ஏன் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம்? ஏன் சர்ச்சைக்கு போக முடியல? ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி பல கேள்விகள். அந்த பல கேள்விகளுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, மன்னிக்க முடியாத ஒரு சுபாவமா இருக்கும். இதயத்துல கசப்பு வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அது வீட்டுல ஒரு வேலை பார்க்கிற அம்மாவா இருக்கலாம், இல்ல புருஷனா இருக்கலாம், சில நேரத்துல பிள்ளையா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். மன்னிக்கணும், அன்பு கூறணும், சத்துருவை சிநேகிக்கணும். சத்துருன்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா அங்க போய் உறவாடக்கூடாது. இப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரதர் நீங்க தான் சொல்லிட்டீங்களா பிரதர், நாங்க மன்னிச்சிட்டோம், நாங்க போய் அன்பு கூறட்டோம். சரி, சத்துரு தெரிஞ்சிட்டா இவங்களுக்குள்ள சத்துருவா இருக்காங்களா? இவங்க பாவத்துல வாழ்றாங்களா, தப்பா வாழ்றாங்களா, அக்கிரமத்துல வாழ்றாங்களா, அசுத்தத்துல வாழ்றாங்களா, விக்கிரத்துல இருக்காங்களா, தீட்டா இருக்காங்களா, அருவருப்பா இருக்காங்களா, தேவையில்லாம அசுத்தத்துக்குள்ள கிடக்காங்களா? விட்டு விலகிடணும். மன்னிக்கணும், அன்பு கூறணும், சத்துருக்களை சிநேகிக்கணும். அங்க போய் உறவாடி அங்க போய் சிக்கல்ல போய் நம்ம மாட்டிடக்கூடாது. இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு விரிக்கப்பட்ட பிள்ளைகள் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி, பரிசுத்தம், நீதியை பின்பற்ற பிள்ளைகளா இருக்கணும், நேர்மையா வாழணும், உண்மையா வாழணும், தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், உன் வீட்டாரே சத்துரு, வீட்டுல 4 பேர் தான் இருக்கிறாங்க. சில நேரத்துல பிள்ளைகளோட வாழ்க்கையில மிஸ்டேக் ஆயிருது, கணவருடைய வாழ்க்கையில மிஸ்டேக் ஆயிருது. இப்படி ஏகப்பட்ட காரியம் நம்ம சொல்ல முடியும்.
அதுக்குதான் சொல்றேன், எந்தெந்த சூழலில, எந்தெந்த நாட்டுக்குள்ள, எந்தெந்த காரியத்துல எப்படி எப்படி பிரச்சனைல இணைந்திருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு குடும்பத்துல 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்காது. ஒரு வீட்டுல 4 பேர் தான் இருப்பாங்க, அதுல 3 பேர் செல்போன் எடுத்து அங்க போய் படுத்து இருப்பாங்க, கையில பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இன்னொரு வீட்டுல பைபிளே இருக்காது, அவங்களும் செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த வீட்டுல பார்த்தா எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க, ஆனா பைபிள் இல்ல, வசனம் தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு நல்லவர் அப்படின்னு மட்டும் தெரியும். இப்படி பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கீங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா, சின்ன கசப்பு, சின்ன பிரச்சனையா இருக்கும்போது யாராவது 2 பேர்ல ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாச்சுனாலே அந்த குடும்பம் மன மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஒரு வீட்டுல சண்டை போட்டு உருண்டு, அப்புறம் அந்த அடியில போய், அப்புறம் பிரிஞ்சு போய், அப்புறம் கோர்ட்டுக்கு போய், அப்புறம் டைவர்ஸ் ஆகி, அப்புறம் 2வது மாப்பிள்ளை கிடைக்குமா, 2வது பொண்ணு கிடைக்குமா, இப்படி பல பிரச்சனைகளை போயிருக்காங்க. நான் ஈஸியா சிம்பிளா புரிதமா சொல்றேன். ஒரு குடும்பத்துல இப்ப ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்சது, டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு, என்னன்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை, அது டைவர்ஸ் ஆச்சு. இப்ப பார்த்தா அந்த பிள்ளை வீட்டுல இருக்கு, அந்த பையன் பார்த்தா அங்க இருக்கான், டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. இவங்க 2 பக்கமும், இந்த பக்கம் மாப்பிள்ளை பார்க்காங்க, அந்த பக்கம் பொண்ணு பார்க்காங்க, 2 பக்கமும் பாக்குறாங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இல்லைன்னா எப்படி நீடித்து இருக்க முடியும், நீடித்து வாழ முடியும்? ஏன் ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை? வீட்டாரே சத்துரு. இப்ப சத்துருவை சிநேகிக்கணுமா? சில வீட்டுல மதுபான அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, சிகரெட் பழக்கத்துல இருக்காங்க, புகையில பழக்கத்துல இருக்காங்க. ஒரு குடும்பம், ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுன்னா எத்தனை பிரச்சனை, எத்தனை கம்ப்ளைண்ட் வருது. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. சில குடும்பத்துல ஜெபகுறிப்பு வரும்போது சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி வேலைக்காக நாங்க இவ்வளவு ரூபா லஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படி எத்தனையோ பாயிண்ட் நம்ம சொல்லலாம். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சமாதானமே இருக்காது. லஞ்சம் கொடுத்த வீட்டுல எப்படிப்பா சமாதானம் இருக்கும்? நான் சொல்ல புரியலையா? ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காக லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சமாதானம் இருக்கும்? திருடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எப்படி சமாதானம் இருக்கும்? அடுத்த சொத்து ஆட்டைய போட நினைச்சதுக்கு அப்புறம் எப்படி சமாதானம் இருக்கும்? வீட்டுல இருக்க மாமியார்ட்ட அன்பு கூற முடியல, எப்படி சமாதானம் இருக்கும்? வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட அன்பு கூற முடியல, எப்படி சமாதானம் இருக்கும்? புருஷனை நேசிக்க முடியல, எப்படி சமாதானம் இருக்கும்? மனைவியை நேசிக்க முடியல, எப்படி சமாதானம் இருக்கும்? நல்லா யோசித்து பார்ப்போமே. வீட்டுல பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளா இருக்கும், வாலிப பையனா இருக்கும், அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்திரமா போய் திருட்டுத்தனமா போய் யார்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கும்? இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சில வீட்டுல வியாதியில படுத்த படுக்கையில இருப்பாங்க. சில குடும்பத்துல ஜெபகுரி வரும்போது சொல்லுவாங்க, முடக்குவான அப்படிம்பாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டேன்பாங்க, கிட்னி பிரச்சனை அப்படிம்பாங்க. பல சூழ்நிலையில ஆன்லைன் மூலியமா சில ஜெபகுறிப்புலாம் ரொம்ப கேட்டா தாங்க முடியாது. 30 வருஷமா படுத்த படுக்கையில இருக்கேன், ஆக்சிடென்ட் ஆயிட்டு படுத்த படுக்கையில இருக்கேன், 30 வருஷமா மனைவி கவனிக்கு, 30 வருஷமா மனைவி கவனிக்குனா எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் யோசித்து பார்ப்போமே. அதனால நைட் நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அன்பு கூறுங்க. அன்பு கூர்ந்தாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அன்பு கூறாத ஒரு வீட்டுக்குள்ள இயேசு எப்படி வர முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் நிறைய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அழகா பேசிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல கஷ்டப்பட்டாலு, கடன்ல கஷ்டப்பட்டாலு, சொந்த பந்தத்துல எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டாலு, நிந்தைகள், அவமானம். 2008 டாக்டர் சொல்லிட்டாரு, இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்ட்டாரு. ஆனா இன்னைக்கு வரையும் நான் உயிரோட தான் இருக்கேன். அது பரலோகத்தில் உள்ள தீர்மானம் போல இருக்கு. என் மனைவி எவ்வளோ பொறுத்து கொண்டு, எவ்வளோ சகித்து கொண்டு, எவ்வளோ தாங்கி கொண்டு சர்ச்சில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணா. கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கிருபை நிரப்பி அழகா வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? மனைவி
எல்லா சூழ்நிலையிலையும் சர்ச்சில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணா. எல்லா சூழ்நிலையும். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையிலே கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துல யார் யார் உங்களை வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, படுக்கையில இருக்கிறீங்களா? உங்களை யாராவது மாந்திரியம் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பி கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? சொல்ல முடியாத அளவுக்கு தனிமையா இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? நைட் நேரத்துல தூக்கம் வராம இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இயேசு நம்ம மேல அன்பா இருந்தாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நம்ம மேல பிரியமா இருக்காரு. நமக்காக பரலோகமே தரு. நம்ம பரலோகத்துக்குள்ள போக போறோம், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக போறோம். அந்த இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சத்துருக்களை சிநேகிக்கணும். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. அதே போல சில வீட்டுல தெரியாம தப்பு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உணர்வு வரும், ஐயோ நான் இப்படி சொல்லிவிட்டேனே, இப்படி கெட்டவத்தை யூஸ் பண்ணிட்டேனே, பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க அங்க வேதனை போடுவாங்க. சத்துருக்களை சிநேகிக்கும் போது அந்த இடத்துல கட்டு உடைஞ்சிரும், அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சிரும். ஒரு 3 வருஷமா புருஷன் முன்னாடி பேசாம இருக்காங்க. எப்பா தெரியாம உங்க மேல கோவப்பட்டுட்டு எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுங்கப்பா, என்னை வந்து கூட்டு போங்க அப்படின்னு ஒரு போன் பண்ணி புருஷன்ட்ட பேசாச்சுன்னா போதும், அந்த குடும்பம் சேர்ந்து வாழ்ந்துரும். கணவர் பாப்பாரு, என் மனைவி என்கிட்ட அன்பு கூர்ந்துட்டா, உடனே அந்த குடும்பம் சேர்ந்து வாழ்ந்துரும். எத்தனையோ சாட்சி இருக்கு. ஆன்லைன் மூலியமா நிறைய குடும்பத்துல சாட்சி இருக்கு. அதெல்லாம் டெய்லி சொல்றது இல்லை. சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது இப்படி இப்படி செய்யுங்க, அவ்வளவுதான். அவங்க அப்படி செய்யும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம், உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. பணம் இருக்கா, நகை இருக்கா, செல்போன்ல சார்ஜ் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பாக்குறது நல்லதுதான். உங்க வீட்டுக்குள்ள முதல்ல சமாதானம் இருக்கா? இயேசு வந்த வீட்டுல சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருந்தால் சமாதானம் இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துரு வீட்டார் தான்ப்பா. சுத்தி சுத்தி பார்த்தாலும் எங்கேயா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நான்லாம் என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மிஸ்டேக். பாவம் என் மனைவி சர்ச்சில் போய் அழுது 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 ஜோமணி குடும்பமா இன்னைக்கு உயிரோட இருக்கும். அவ்வளவுதான் சாட்சி. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா போயிட்டேன். ஆனா பொறுத்து கொண்டு மனைவி ஜோமன்னா இன்னைக்கு பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கு, தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கு, கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கு. எப்படி? குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம், ஐக்கியம், இதெல்லாம் வேணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா சத்துருவை சிநேகிக்கிற பிள்ளைலாம் மாறணும். பிரதர் ஏமாத்திட்டாங்களே, வச்சுட்டாங்களே, எல்லாம் நடக்கத்தான் செய்யும். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் ரியலா நடந்திருக்கு. உங்களை யாராவது சபிக்கிறாங்களா? ஆசீர்வச்சிருங்க. உங்களை யாராவது சபிக்கிறாங்களா? ஆசீர்வச்சிருங்க. உங்களை எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டே இருக்கிறாங்களா? சில குடும்பத்துல சொல்லுவாங்க, அவளா நல்லா இருப்பாளா, அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்க அறியாம பேசுறாங்க. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாரோ ஒருத்தங்க நம்மளை ஏதாவது ஒரு கருத்து சபித்தால் அவங்கள ஆசீர்வதிச்சிடணும். உங்க மனசுல யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா? அவங்கள ஆசீர்வதிங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டுமே, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. ஏன்னா அது தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம்.
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கோபம் அப்படியே பற்றி பிடிக்கும். பார்க்கணும், அதுல வீட்டுல நீங்க சமையலே பண்ணிடலாம், அந்த அளவுக்கு அந்த கோபம் பற்றி பிடிக்கும். அடுப்பே இல்லாம வீட்டுல குழம்பு சோறு எல்லாம் அழகா வச்சிடலாம், அந்த அளவுக்கு கோபத்துல பற்றி பிடிக்கும். அப்படி இல்லாமல் சாந்தமுள்ள ஆவி, அமைதலோடு, பொறுமையோடு, சகித்து கொண்டு ஆசீர்வதிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவார். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா, உங்க இதயத்துக்குள்ளே ஒரு பகையோ, ஒரு எரிச்சலோ, ஒரு கோபமோ, ஒரு வைராக்கியமோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே சாட்சி சொல்றீங்க. அந்த சாட்சி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் பிரதர், எனக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்காக நான் தேவனை அதிகமா சொல்கிறேன். அவங்க வீட்டுல அவங்கவுங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. அதுதான் சாட்சி. சத்துருக்களை சிநேகிச்சாதானே கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். அங்கதான் இதயத்துலதான் கோபம், வைராக்கியம், கசப்பு, எரிச்சலை வச்சுக்கிட்டு எங்கோடி நைட் நேரத்துல உட்காந்து பைபிள் வாசிக்க முடியும்? சண்டை போட்டிருப்பாங்க, மன்னிக்க முடியாது. வீட்டுல வந்தோடனே டிவி பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, செல்போன்ல இருப்பாங்க. 2 பேர் வீட்டுல சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க பார்த்தா ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பாங்க, மன்னிக்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் இறங்கி போனா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வருவார். அந்த வீடை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இயேசு வரணும். மன்னிக்கிற பிள்ளைலாம் மாறணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மன்னிக்காம தான் நிறைய குடும்பத்திலே பிரச்சனை. நான் சொல்றேன் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யாராவது பகைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. கஷ்டமான காரியம் தானே பிரதர். பகைக்கிறாங்க பிரதர், பகையாவே ஆக்கிட்டாங்க பிரதர். 50 வருஷமா பேசாம இருக்கோம், பக்கத்து வீட்டுல பகையாவே ஆக்கிட்டாங்க பிரதர். நன்மை செய்யுங்க. அந்த வீட்டுல ஒரு பிள்ளை படிக்காம இருக்கும், அந்த குடும்பத்துல ஒரு வியாதியில இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது கூட நன்மை தான். இன்னைக்கு நன்மை அப்படின்னு நிறைய காரியத்தை யோசிப்பீங்க. ஜெபிக்கிறது நன்மை. பக்கத்து வீட்டுல யாராவது 50 வருஷமா 40 வருஷமா பகையா இருக்கிறாங்களா, அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்களா, அந்த ஆத்துமாவுக்காக ஜெபிங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும், அவங்க பரலோகத்துக்கு வரணும், அவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அவங்களுக்காக ஜெபிங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி நன்மை செய்ய போறோம்? ஒரு 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்க போறோமா? இல்ல. சரி, வேற நன்மை செய்யுங்கள் அப்படின்னா ஒண்ணு அன்பு கூறணும், அப்படி இல்லைன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிறது நன்மை, அன்பு கூறுறது நன்மை. முடிஞ்ச நற்கிரியை செய்யுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நீங்க ஆழமா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வசனமும் உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு நீங்க வளரலாம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்ப நீங்க யாருக்காக ஜெபிக்க போறீங்க? உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதர், அதான பிரதர் கஷ்டம், மன்னிக்கவே முடியல, சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சத்ருவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி பிரதர் நாங்க ஜெபிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமா கர்த்தர் கூட இருப்பார். இல்ல பிரதர், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பைபிள் சட்டம் அப்படிதான் இருக்கு. என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தாச்சு, கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் நித்திய ஜீவனுக்குள்ள போன்னு சொல்லி பார்த்தா, மனம் திரும்பு, சிறு பிள்ளை போல மாறு. முதல்ல நான் மனம் திரும்பணும். அப்புறம் நமக்கு பின்னாடி யாரெல்லாம் வெடிகுண்டு வைக்கிறாங்களோ அவங்க மன்னிக்கணும். நமக்கு பின்னாடி யாராவது தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே இருப்பான், நிந்திக்கிற மாதிரி, துன்பப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும்.
வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, வெளியில போன பிரச்சனை, அங்க போன பிரச்சனை, ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைம்பாங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்திக்கலாம் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்களா என்னதுக்கு அர்த்தம்? பரலோகத்துல சொல்லுப்பா, உன் குடும்பத்துல பிரச்சனைக்கு முடிவு வந்துடும், உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். என்னை நிந்திக்கிறாங்கப்பா, என்னை துன்பப்படுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன்லாம் உங்களை பார்ப்பாரு. தேவன் உங்களை பார்க்கும் போது உங்க குடும்பத்துக்குள்ள முதல்ல சமாதானம் வரும். உங்க குடும்பத்தை ஆசிரியப்பார். உங்களை யாரு நிந்திக்கிறாங்களோ, உங்களை யாரு துன்பப்படுத்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கும் புத்திரரா இருக்கிறீர்கள். பிதாவுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள். நான் முதல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி, அதுக்கு ஒரு குவாலிட்டி. எப்படி நான் இன்னார் 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 அப்படிம்பாங்க, அதே போல நான் பிதாவுடைய புத்திரர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குவாலிட்டி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உள்ள 7 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுல முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில இயேசுவை நாம் பின்பற்றும் போது அவர் நன்மை செய்கிறதா சுற்றி திரிந்தார். நன்மைனா என்ன? அன்பு, ஜெபம். இயேசுனுடைய வாழ்க்கையிலே பிதாவை நோக்கி ஜெபித்தார். உன்னை போல பிறனை நேசி என்று கற்றுக் கொடுத்தார். எல்லார்ட்டையும் அன்பு கூர்ந்தார். சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் போது பிதாவே அவர்களை மன்னியும் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில அதே தான் ஃபார்முலா. நம்ம வாழ்க்கையிலே ஏகப்பட்ட காரியத்திலே நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பல விதமான சூழ்நிலை, குடும்பத்திலே தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்திலே, ஸ்தோத்திரத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள், புத்திரரா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் ஜெபிக்க போறோம். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்து மூலியமா நிறைய குடும்பத்துல பேசியிருப்பார். ஒருவேளை உங்க கூட பேசினார் அப்படின்னா கீழே கமெண்டா போடுங்க. இல்ல 9363064181 நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. கர்த்தர் மாற்றி தருவார். சின்ன ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒரு வசனத்தை தியானிக்கும் போது அதனுடைய கருத்து எங்களோட வாழ்க்கையிலே, எங்க குடும்பத்திலே நாங்க என்னென்ன சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆவியானவர் பேசின கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளையும் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை கட்டிடுங்க. அந்த குடும்பத்திலே இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருக்களை சிநேகிக்க கத்த கிருபை செய்யுங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கத்த கிருபை தாங்க. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கத்த கிருபை தாங்க. நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்கள் ஜெபிக்க கத்த கிருபை தாங்க. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. அவனுடைய வம்சத்தை ஆசிரியங்க. அவனுடைய தலைமுறை ஆசிரியங்க. இரவு நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்காங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்காங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நைட் டியூட்டியில் நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, நைட் நேரத்தில் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் கம்பெனியில் வேலை பார்க்காங்க. சில இடத்துல அப்போ வேறு நாட்டில் வேறு இடத்துல நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வேறு இடத்துல தங்கி இருக்கிறவங்களோ, ட்ராவலிங் இருக்காங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, கர்த்தருடைய கிருபை வேணும். உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக வேணும். நைட் நேரத்தில் செல்ஃபோன்லையோ, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பில், தேவையில்லாமல் மதுபான அடிமையோ, சிகரெட் பழக்கமோ, போயிலையோ, கஞ்சா பழக்கமோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எந்த ஒரு கிரியும் தாக்காதபடி உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக அப்பா வேலி அடைக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளை மேலேயும் கர்த்தருடைய கரம் வைங்க. கர்த்தர் கூட ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல, இன்பெட்ல சில பிள்ளைகள் மரண தருவாயில்லை, பிளட் கேன்சர்ல 4th ஸ்டேஜ்ங்கப்பா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில மரண தருவாயில இருக்காங்க.
நிறைய குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ், வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்துல நைட் நேரத்துல ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம், டிப்ரெஷன், ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நேரடியா சந்திக்கணும். பரம வைத்தியர் இறங்கி வர வேண்டும். என்னோட அக்கிரமம், என்னுடைய பாவம் மன்னித்து குணமாக்கி தர வேண்டும். என்னோட பலவீனம், என்னோட துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, என்னோட நோய்களை சிலுவையில சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம். உம்முடைய பிரசனை இறங்கி வரட்டும். எந்த இடத்துல ஜெபிக்கிறோம் அந்த இடத்துக்குள்ள உள்ள எல்லா கட்டுகள், எல்லா கிரியிலும் அழிக்க விடட்டும். பலவீனப்படுத்துற எல்லா கிரியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வைங்கப்பா. இப்பொழுது அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கிதாங்கப்பா. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, உங்களுடைய தழும்புல சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சுகமாக்கித்தாங்க, சுகமாக்கித்தாங்க, சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல கற்பத்திரிக்கை ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. எல்லா தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி ஒருமனப்பட்ட ஆவித்தாங்க. பிள்ளையோட அக்கிரம பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் கற்பத்திரணி கத்தரால் கிடைக்கிற சுதந்திரம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா, ஆசீர்வதிக்கணும்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்கு, பல லட்சங்கள் கடன், கோடி கடன், எந்த கடன் இருந்தாலும் சரி கர்த்தருடைய கரத்துல அப்படின்னா. பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, நிறைய தேவை இருக்கு, வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸு, எத்தனையோ தேவைகள், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், நகை ஏலத்துக்கு வருது. சில குடும்பத்திலே ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க, எத்தனையோ பணம். அதெல்லாம் திருப்பி அடைக்க கர்த்தர் வாசல் தரங்க, கர்த்தர் வாசல் தரங்க, கர்த்தர் வாசல் தரங்க, கர்த்தர் வாசல் தரங்க. வைக்க தடைகளை நீக்கி உங்க பிள்ளையோட வாழ்க்கையில தேவையில சந்திங்கப்பா. நைட் நேரத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க, தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, விதவையா இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, சில குடும்பத்திலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தர் சந்தித்து உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனலுக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சேனல் நடத்துகிற கிருபைக்கா நன்றி. அடியனை உங்களுடைய பாதவில மண்ணாக சாஸ்தம தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அப்ரோஜமான ஊழியக்காரப்பா, ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்காக உண்மை 1000 மடங்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அதிக அளவில் எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே தேவனோட மகிமை விளங்கட்டும். அப்பா உங்களுடைய விசேஷமா உங்களுடைய அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள அந்தகார கிரியில சுட்டு எரிக்கப்படட்டும். பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற எல்லா சத்துரும் கிரியில அழிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. எங்க வீடு முழுதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலாவிட்டும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க. நைட் நேரத்தை ஜெபிக்கிற குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க. அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிருபை செய்யுங்க. காலை வேளையில ஜெபித்து புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்துக்கு பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. குறைகள் குற்றங்களை எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி வழியை நடத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கெட்ட சொப்பனங்கள், தேவையில்லாத மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், அந்த எல்லா செத்தக்கிரியும் அழிபட்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் அப்படின்னு துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுங்க. சகல காத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்தில் இருந்திருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளை காலையில மறுபடியும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து காட் பிளஸ் யூ. நீங்க ஜெபிக்கணும்னு விரும்பினால் நம்பர் கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.